Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது prelims paper. So இதுல எப்பவுமே வந்து நான் ஒரு சின்ன டிப் சொல்லுவேன் என்னன்னா உங்களுக்கு 20 minutes preliminary paper இருக்குன்னா அதுல 10 minutes வந்து கிராமருக்கு கொடுத்துருங்க அதுவும் பிகினிங்ல அதுக்கப்புறம் இருக்க 10 minutesல வந்து காம்ப்ரிஹென்ஷன் ஆர் இப்போ உங்களுக்கு க்ளோஸ் இல்லைனா பேராஜம்பிள்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு 10 minutes கொடுத்துருங்க அப்படி உங்களால கிராமர் சீக்கிரமா முடிக்க முடியுதுன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸஸ் ஆஃப் டைம் கிடைக்கும் அதனால ஏன்னா பிகாஸ் இங்க ரீடிங் ஸ்கில்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு ஸோ தப்பா நீங்க ஏதாவது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டைம் வந்து ரொம்ப எடுத்துரும் அதனால கிராமர் முடிச்சுட்டு தான் எப்பவுமே போகணும் ஸோ இப்போ நம்ம பேப்பர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன இது காம்ப்ரிஹென்ஷன் எங்க இருக்குதுன்றத நம்ம எப்பவுமே பார்ப்போம் ஸோ அதை பார்த்துடலாம் ஸோ ஒன்ல இருக்கிறதுனால நம்ம பேசிக்கா ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குமா ஸோ 5 கொஷின்ஸ்க்கு அப்புறம் 8லாம் செக் பண்ணும்பொழுது க்ளோஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ 1 to 7 நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ் இருக்கு ஸோ 8ல இருந்து இட் இஸ் க்ளோஸ் ஓகே ஸோ 5 கொஷின்ஸ் மினிமம் இருக்குமா ஸோ அப்போ 8 to 12 வந்து க்ளோஸ் இருக்கு அண்ட் யூ ஹாவ் ஈவன் பேராஜம்பிள்ஸ் ஆல்சோ ஸோ இப்போ ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குமா ஓகே ஸோ 13 to 17 இட் இஸ் பேராஜம்பிள்ஸ் சரி ஸோ பாக்கி எல்லாமே நம்மளுக்கு கிராமர் தான் இருக்கும் ஓகே லெட் ஸ்டார்ட் சால்விங் okay the roads are flooded because it has raining continuously for the last 2 days okay so இங்க வந்து எரர் ஸ்பாட்டிங்ல எங்க நம்மளுக்கு தப்பு இருக்குன்னு பார்க்க போறோம் இங்க என்ன சொல்லிருக்காங்க the roads are okay பக்கத்துல v3 flooded fine ஏன் because it has அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெய்னிங் கொடுத்துருக்காங்க ஹேஸ் பக்கத்துல நம்மளுக்கு v3 தானே வரும் பட் ஆனா லாஸ்ட் 2 டேஸா வந்துட்டு என்ன இருக்கு நம்மளுக்கு ரெயின் வந்து வந்துட்டு இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இது எப்படி இருக்குன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருக்கு அப்போ நம்ம அதுக்கு என்ன ஃபார்மேட் வரும் ஹேவ் இருக்கலாம் ஆர் ஹேஸ் இருக்கலாம் அது பக்கத்துல என்ன வரணும் பீன் வரும் பிளஸ் நம்மளுக்கு v1 ing வரும் ஓகேயா சரி அப்போ இங்க வந்து கண்டினியூஸா இருக்கா சோ இதுல இன்னொரு க்ளூ என்ன வரும் சின்ஸ் இல்லாட்டி ஃபார் வரும் நம்மளுக்கு ஓகேயா சரி சோ இதுதான் வந்து நம்மளுடைய ரூல் அப்போ இங்க வந்து present perfect continuousல இருக்குன்னா because it has been raining சோ அங்க என்ன மிஸ் ஆகுது இந்த இடத்துல beenன்ற வேர்ட் மிஸ் ஆகுது ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி போடணும் எப்பவுமே ஹேஸ் பிளஸ் v3 வரும் அப்படின்னு போட்டுற முடியாது ஸோ என்ன டென்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்றதும் நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ எங்க எரர் இருக்கு செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் 19th question Sunita closed the window grill provided that her child might not fall down. So இங்க வந்து சுனிதா சொல்லிருக்காங்க closed the window grill fine. So provided that அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த வேர்ட் ஏதோ அங்க செட் ஆகாத மாதிரி இருக்கு her child might not fall down. Okay. So child கீழே விழ மாட்டாங்கன்றதுக்காக இங்க வந்து ஒரு modal verb இருக்கா might இருக்கா அது பக்கத்துல வந்து v1ல இருக்கு fall தான் இருக்கு everything is correct பட் இங்க பாருங்க providedன்ற வேர்ட் வந்து இங்க வராது என்ன வரணும் so her child might not fall down okay so அப்போ இங்க என்ன எரர் நம்மளுக்கு b பார்ட்ல எரர் which is option 2ல எரர் இருக்கு next question okay so 20th question பார்க்கலாம் he has never allowed and will never allow such practices in this office அப்படின்னு கொடுத்திருக்காங்க so இங்க he has never allowed okay has பக்கத்துல v3 and will never allow அங்கேயும் வந்து will பக்கத்துல base form கரெக்டா இருக்கு such practices in this office so இங்க வந்து எதுவும் error இல்ல which is a no error statement okay next 21st question It was very kind about him to help us financially in spite of his poor economy அப்படின்னு சொல்லியிருக்காங்க so it was very kind about him இல்ல of him அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க about வரக்கூடாது of so ஒருத்தவங்களை குறிச்சு சொல்லும் பொழுது என்ன யூஸ் பண்ணுவோம் of சொல்லுவோம் so second part of the sentenceல error இருக்கு 22nd question a large number of her classmates called for the hospital when she was there okay so a large number of her classmates called for ன்னு சொல்லியிருக்காங்க called for எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா for demanding something okay so அதுக்கு வந்து நம்ம called for அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே ஸோ அப்போ இங்கே வந்து
called forன்றது கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா large number of our classmates called for the hospital சொல்லியிருக்காங்க வேற அந்த phrase வந்து கரெக்டா இல்ல அப்ப அங்க என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா called on called onனா என்ன அர்த்தம் visit பண்றதுக்காக சொல்லுவாங்க அப்போ இங்க இருக்கிற prepositionல for எடுத்துட்டு நம்ம என்ன போடணும் on போடணும் சரியா நல்லா புரிஞ்சுதா so call for னது demand something called on னா visit so இங்க வந்து visit பண்றதுக்கு தான் வராங்க ஹாஸ்பிடல்ல அப்போ அங்க இருக்கிற preposition தப்பா இருக்கனால second part of the sentenceல error இருக்கு okay next question okay so இப்போ நம்ம பார்க்க போறது என்னது phraseல இருக்கிற replacement okay it is a pity that no one in the family disapproves by his getting up late okay so இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா கீழ okay கீழ பார்க்கிறதுக்கு முன்னாடி it சொல்லிருக்காங்க is a pity that no one okay no one in the family so familyன்றது நம்மளுக்கு ஒரு collective nounல யூஸ் பண்ணுவோம் பட் ஆனா அது ஒரே விஷயத்தை சொல்றதுனால இங்க disapproves அப்படின்னு தான் வரும் ஸோ ப்ரெசென்ட்ல தான் போயிட்டு இருக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க disapproved by his getting up disapproves of his getting up disapproves that he is getting up அதுக்கப்புறம் disapproved why he got up ஃபுல்லாவே மாத்தியாச்சு ஓகே ஸோ இங்க வந்து இந்த சென்டென்ஸ் கண்டிப்பா வராதுன்னு தெரியும் ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன் கிடையாது அடுத்து டிஸ்அப்ரூவ்ட் வை ஹி காட் அப்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதுவுமே நம்மளுக்கு வராது ஓகே ஸோ டிஸ்அப்ரூவ்ட் பை ஹிஸ் கெட்டிங் அப் அப்படின்றது வருமா பார்த்தீங்கன்னா பை சொல்லும் பொழுது அது மூலமா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஆஃப்னும் போது அதை குறிச்சு பேசும் பொழுது சொல்லுவோம் ஸோ இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஆஃப்னா குறித்து பேசுறது பைனா அது மூலியமா இட்ஸ் டன் பை மீ ஸோ நான் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு ஸோ இங்கே வந்து இட் இஸ் அ பிட்டி தட் நோ ஒன் இன் த ஃபேமிலி disapproves of his getting up late so இங்க வந்து நம்ம ஆப்ஷன் 2 தான் கரெக்டா வரும் 1 கூட வராது disapprovedன்றது கண்டிப்பா வராது ஓகே presentல இருக்கு sentence 24th question he is less likely to win unless he practiced rigorously and regularly okay so he is less likely to win so phrase எங்க ஸ்டார்ட் ஆகுது unless or he practiced அது வரையும் தான் நம்மளோட phrase மாத்த வேண்டியது ஓகே ஸோ அன்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அந்த பிளேஸ்ல இஃப் இல்லைனா எக்ஸப்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் ஓகே அந்த கேஸ்ல தான் நம்ம அன்லெஸ் யூ டூ திஸ் யூ வில் நாட் கெட் திஸ் ஓகே ஸோ அன்டில்னு எப்போ சொல்லுவோம் ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிறத முடிக்கிறதுக்கு நம்ம சொல்லுவாங்கல்ல யூ ஷுட் வெயிட் அன்டில் ஐ கம் ஓகே நான் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம அன்டில் யூஸ் பண்ணுவோம் ஸோ அன்லெஸ் அன்டில் இந்த ரெண்டு விஷயம் இப்போ இங்க வந்து என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம் he is less likely to win until நம்ம சொல்ல மாட்டோம் ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் வந்து கண்டிப்பா வராது ஓகே அப்ப என்ன வரும் அன்லெஸ் ஹீன்னு சொல்லும் பொழுது ப்ராக்டிஸ்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம் அன்லெஸ் ஹீ டஸ் நாட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இங்க அன்லெஸ்ன்னு வரும்போது எதுக்கு அங்க டஸ் நாட் வராது ஸோ ஆப்ஷன் 3 வில் பி யுவர் ஆன்சர் ஓகே சரி அடுத்த கொஸ்டின் போலாம் because it was a stormy night he dared not to go out in the dark because ஒரு ஸ்டாமி நைட்டா இருந்திருக்கு ஸோ வாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்க டேர்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம் டேர்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ வேர் திஸ் ஒன் ஒன்ட் கம் அண்ட் நோ கரெக்ஷன் ரிக்வயர்டும் வராது ஓகே டேர்ட் நாட் டு கோ ஹாவ் கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கேயும் இதுவும் வராது டேர் நாட் டு ஹேட் கான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் வராது என்ன வரும் நம்மளுக்கு டேர்டுன்னு கொடுத்துட்டாங்க ஸோ அது பக்கத்துல நம்மளுக்கு என்ன வரும் நாட் கோ ஸோ இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸோ ஹீ டேர்ட் நாட் கோ இன் த டார்க் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி யுவர் ஆன்சர் 26th question just when they reached the station the train had departed ஸோ இது நார்மலா ஒரு டென்ஸ் சொல்லும் பொழுது சொல்லுவாங்கல்ல இங்க வந்து ஒரு சிச்சுவேஷன் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்பதான் இன்னொரு சிச்சுவேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அதாவது ஐ என்டர்ட் இன்டு த கிச்சன் அப்போ வந்துட்டு ஷி வாஸ் டூயிங் சம் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த விஷயத்துக்கு நம்ம எப்படி சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் வந்து சொல்லும் பொழுது நார்மலா V2 ஃபார்ம்ல இருக்கும் அடுத்தது வந்து
V3 form போட்டு வரும் நம்மளுக்கு. அப்போ the train had departed. ஓகேயா? Just when they reached the station. So இங்க வந்து reached வரும்பொழுது இது V2 இங்க வரும். So அப்போ அடுத்தது train had departed. Next வந்து just when they reached the station, the train had departed. அப்ப அந்த train முன்னாடியே போயிருச்சு. அப்ப அது வந்து நம்மளுக்கு had plus V3 ல வருது. So அதுக்கப்புறம் தான் இவங்க ஸ்டேஷனை ரீச் பண்ணியிருக்காங்க. அப்ப அது வந்து V2 ல வரும். So நார்மலா இது வந்து ஒரு ரூல் நம்மளுக்கு இருக்கும். So இங்க வந்து கரெக்டா இருக்கு. இங்க எங்க இருக்குது? They reached. It is option 4. Okay, just before they reached the station, the train had departed. Okay, இந்த ரூல் நான் இங்க எழுதுறேன். Okay, yeah. Okay, so next one, 27th question. So 27th question, it is now well known that the world responds to the Asian tsunami disaster with an outpouring of generosity. Okay, so it is now well known that எங்க இந்த phrase start ஆகுது? World responds to. Okay, சரி. So world responds to நம்ம சொல்ல மாட்டோம். The world's response ன்னு வராது. World responding for ன்னு சொல்லியிருக்காங்க. For the Asian tsunami சொல்ல முடியாது. So it is option 1. So world responded to the Asian tsunami disaster அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். So 2 நம்ம சொல்லும் போது அதுக்கு என்ன பண்றோமோ அதை வச்சு சொல்லலாம். ஃபார்ன்றது இங்க வராது. அதுக்காகன்னு சொல்லும் பொழுதுதான் ஃபார் வரும். ஸோ இங்க கண்டிப்பா அந்த ஆப்ஷன் வராது. இங்க நோ கரெக்ஷன் ஏன் வராது? இது நம்மளுக்கு V3 formல வராது. Responded. Okay. So it's now well known that the world responded to the Asian tsunami disaster with an outpouring of generosity. Okay. சரி. So அடுத்த question போலாம். இங்க வந்து fillers கொடுத்திருக்காங்க. The term rare earths is in fact a dash for paradoxically the rare earth elements are in actuality ubiquitous, being present in low concentration with virtually all minerals. Okay, so இங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So truism அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? ட்ரூயிசம் அப்படின்னு சொல்லுவோம். மிஸ்நாமர் அப்படின்னா ராங் நேம் ஆர் ஒரு டெசிக்னேஷனை சொல்லும் பொழுது அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ டிஸ்க்ளைமர் அப்படின்னு சொன்னா வந்து நாட் லீகலி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா வந்துட்டு ஒரு ரிஜெக்ட் பண்றதுக்கு. மெட்டஃபர் அப்படின்னா இன்டைரக்டா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு மெட்டஃபர் சொல்லலாம். லைக் பேரபிள்ஸ். ஓகே, ஸோ இமேஜ் பத்தி ஏதாச்சும் அது திங்க் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு பத்தி பேசினா. சிம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைன் ஆர் கேரக்டர் இந்த மாதிரி வச்சு பேசும் பொழுது நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க வந்து the term rare earth is in fact a misnomer. Okay, so it is, இது எப்படி pronounce பண்ணுவீங்க? Misnomer, which is second option for paradoxically the rare earth elements. Okay, so இங்க வந்து என்ன வருது? True எதுவுமே வரல. It is second option. 29th question. Okay. So 29th question, the columnist. Columnistனா யாரு? ஒரு journalismல வந்து அந்த newspapers, magazinesக்குலாம் எழுதுவாங்கல்ல, the columnist. Okay, the columnist was very gentle when he mentioned his friends, but was bitter and even dash when he discussed people who irritated him. Okay. So laconic அப்படின்னு சொன்னா பிரீஃபா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நம்ம சொல்லலாம். So acerbic அப்படின்னா sharp. ஓகே, ரிமோர்ஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லணும்னா ரெஃப்யூஸ்ட். ஆர் மிலிட்டன்ட்னா வயலண்டா இருப்பாங்கல்ல அவங்கள சொல்லலாம். ரூட்னா பேட் மேனர்ல வந்து நம்ம ஒரு விஷயத்த பேசினா அதுக்கு ரூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்ன கரெக்டா வரும்? சாரி, திஸ் இஸ் ஷார்ப். ஓகே, சரி. ஸோ இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் பட் வாஸ் பிட்டர் அண்ட் ஈவன் டேஷ் வென் ஹி டிஸ்கஸ் பீப்புள் டு ஹூ இரிட்டேட்டட் ஹிம். ஹி வாஸ் ஷார்ப்.
acerbic அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், which is option 2, 30th question. Okay. So இங்க வந்து she conducted the interrogation not only with dispatch but with dash, being a person who is enthusiastic in manner yet subtle in discrimination. Okay. So இங்க வந்து Ellen அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா different style. ஒரு விஷயத்த different styles வச்சு சொல்றோம்னா அது Ellen அப்படின்னு சொல்லுவாங்க. Equanimity அப்படின்னா calmness பத்தி பேசுறாங்க. ஓகே. Finesse அப்படின்னா great skill. ஓகே, ஒருத்தவங்களுக்கு இருக்க great skill or indifference பத்தி பேசும்பொழுது நம்ம வந்து apathy அப்படின்னு சொல்லலாம். What is swiftness பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் quick or fast பண்றது swift அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க வந்து dispatch but with Ellen being a person who is enthusiastic. So different style, enthusiasm எல்லாமே வந்து இந்த Ellenன்றது வரும். இங்க வந்து option 1 will be your answer. Okay. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ எல்லா கிராமரும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும், பேராஜம்பலா இல்லை க்ளோஸா அப்படின்றத பாருங்க. இப்போ சம்டைம்ஸ் வந்து க்ளோஸும் வந்து ஸ்டோரி பேஸ்டாக இருக்கலாம். ஓகே, பேராஜம்ல ஸ்டோரியா இருக்கலாம். எது ஈஸியா இருக்குன்னு பார்த்தா அதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிட்டு போயிடுங்க. நான் இப்போ வந்து க்ளோஸ் அட்டன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இங்க வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் ரீடிங் நான் ஒரு வாட்டி ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கிறேன். ப்ரிகாஷன், அவைலபிலிட்டி, மார்ஜினல், ஃபெசிலிட்டேட் அண்ட் ஆன்டிசிபேஷன். ஓகே, ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கு பார்க்கலாம். In a year of severe disruption for schools caused by the COVID-19 pandemic, students in rural areas have received only dash assistance. Okay, so இங்க only some adjective அந்த மாதிரி எதா இருக்கலாம். நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், anticipation assistance, precaution assistance, but marginal assistance நம்ம சொல்லலாம். வேற எந்த வேர்டுமே அந்த இடத்துல கரெக்டா உட்காராது. ஓகே, 9th one. சில டைம்ஸ் கிராமட்டிக்கலாவே நம்மளால கண்டுபிடிக்க முடியும், வேர்டோட மீனிங் தெரியலனா கூட. ஓகே, ஸோ அசிஸ்டன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் டீச்சர்ஸ் அண்ட் ஹாவ் ஹேட் டு dash more on parents and siblings to study at home. So had to dash அப்படின்னு சொல்லும் பொழுது had to, rely, dependent, reason, method, reoccur. So இங்க வந்து had to rely, so which will be the first option. So இங்க வந்து rely more on the parents and siblings to study at home. Okay, this unsettling finding by the annual status of education report 2020 should prompt the center and the state governments to plan remedial measures for the future when it will be safe again for students to return to the classroom. Next, in the interim they must work with schools to make dash learning possible. Okay, so next question la 10th one la best, practically, virtually, remote and variously. So இங்க வந்து 10th question la to make remote, one second, to make remote learning possible. So இங்க வந்து எந்த வேர்ட் கரெக்டா, பெஸ்ட் லேர்னிங் நம்ம சொல்லுவோமா, ப்ராக்டிக்கலி, வர்ச்சுவலி, இந்த எல்வை வரது எதுவுமே அங்க வரப்போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ பெஸ்டா ரிமோட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமோட் தான் அங்க கரெக்டா நம்மளுக்கு வரப்போற வார்த்தை. ஓகே, நெக்ஸ்ட் ஏசர் 2020 சர்வே கவரிங் 26 ஸ்டேட்ஸ் அண்ட் 4 யூனியன் டெரிட்டரிஸ், 4 union territories has come up with striking findings, including one of a shift in enrollments from private schools to government institutions of about 5 percentage points over 2018, ranging from class 1 to higher secondary levels. Also, with the dash of physical classes since the lockdown in March, there is a marked rise in students not being enrolled either because they are dash out or because it was not possible to get admitted. Okay, so இங்கே சொல்லும் பொழுது with the சொல்லியிருக்காங்க, இங்க வந்து ஒரு noun தான் வரணும். ஸோ அப்போ வந்து சஸ்பென்ஷன், கமிட்மெண்ட், ரிக்வயர்ட், ரிமைன் ஆர் கேஷுவல். ஸோ இங்க வந்து என்ன வரும், ஸோ நவுன் வருது அப்படின்னும் பொழுது கேஷுவல், ரிமைன் ஆர் ரிக்வயர்ட் கண்டிப்பா வர போறது இல்லை. ஸோ கமிட்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, சின்ஸ் த லாக்டவுன், ஸோ இட் இஸ் சஸ்பென்ஷன் ஆஃப்
physical classes since lockdownல இருந்து suspension of physical classes இருந்திருக்குன்னு சொல்றாங்க. There is a marked rise in the students not being enrolled either because 12th question போயிடலாம். Because they telling out dropped out losing to given. Okay, so students இருக்கிறவங்க என்ன ஆகுவாங்க, டெல்லிங்னு சொல்ல மாட்டாங்க, dropped out or because it was not possible to get admitted because of lockdownனால அவங்க சொல்ல வராங்க. So option 2 will be your answer. வேற நம்ம க்ளோஸ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சம்டைம்ஸ் ஈஸியா இருக்குன்னா நீங்க க்ளோஸ் டெஸ்ட்டை முடிச்சுட்டு கூட பேராஜம்பிள் போங்க. ஓகே, பேராஜம்பிள்ல ஸ்டோரி பேஸ்டா இருந்ததுன்னா நீங்க வந்து ஃபுல்லாவே உங்களால சீக்வென்ஸ் கண்டுபிடிச்சு அட்டன் பண்ண முடியும். அப்படி இல்ல ரொம்ப டஃப்பா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் கண்டிப்பா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் கூட போட்டு விட்டுருங்க. அப்படி இல்ல உங்களால ஓரளவுக்கு பேர்ஸ் கண்டுபிடிக்க முடியுதுன்னா நீங்க வந்து ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுக்குள்ள போகும்பொழுது நம்மளுக்கு மோஸ்டா வந்து இந்த திஸ் இட் அப்படின்லாம் சொல்லும் பொழுது என்ன ஆகும், இதுக்கு முன்னாடி அதை பத்தி பேசியிருந்தா தான் நமக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம க்ளூஸ் தான் நம்ம தேடணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ரீட் பண்ணலாம். Okay, so it is no wonder that a majority of these excluded and low achievers come from the most deprived sections of society. Okay, so அந்த these யாரு? So these excluded அப்படின்னு சொல்லியிருக்காங்க and low achievers ன்னு சொல்லியிருக்காங்க. Okay, so they are precisely those. Again it is they and those. Okay, so who are supposed to be empowered through education. So இதுல ஒரு சில வார்த்தைங்களை நம்ம பார்த்துட்டே வரலாம். வேற எதுலனா நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. With a heightened political consciousness about the plight of these to be empowered. So plight is nothing but trouble or difficulty. To be empowered people never in the history of India has the demand for inclusive education been as fervent as today. Okay, intense தான் வந்து fervent அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, so இங்க வந்து these to be empowered people. So what to be empowered? இங்கேயும் again this will not be the first sentence அப்படின்னு சொல்லலாம். அடுத்து they either never enroll or they drop out of schools at different stages during these 8 years. So இங்க 8 years அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் clue இருக்கலாம். So they either. So I think students பத்தி தான் பேசுறாங்க. Okay, of the nearly 200 million children in age group between 6 and 14 years, more than half do not complete 8 years of elementary education. So இங்கேயும் வந்து நம்மளுக்கு அந்த 8 years complete பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. இங்க these those அந்த மாதிரி யூஸ் பண்ணல. Might be this can be the first sentence. அடுத்ததும் படிக்கலாம். Of those அப்படின்னு கொடுத்திருக்காங்க who do not complete 8 years. So இங்கேயும் வந்து complete 8 years பண்ணதை பத்தி பேசியிருக்காங்க. More than half do not complete. And இங்க வந்து of those who do complete. அப்ப இங்க complete பண்ணாதவங்க complete பண்ணவங்க. The achievement levels of the large percentage in language and mathematics is unacceptably low. Okay, சரி. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு low achieversனும் நம்ம பார்த்திருக்கோம். Okay, so அப்போ வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எதுவா இருக்கும், கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. இட் இஸ் கோயிங் டு பி இ. ஸோ இ அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். Of the nearly 200 million children in the age group between 6 and 14 years, more than half do not complete 8 years of elementary education. Okay, so அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம எஃப் போட முடியாது பிகாஸ் ஆஃப் தோஸ் ஹூ டூ கம்ப்ளீட் 8 years ஆஃப் ஸ்கூலிங்ன்றத கொடுத்துருக்காங்க. அச்சீவ்மெண்ட் லெவல்ஸ் பத்தியும் பேசியிருக்காங்க. அப்போ இங்க பாருங்க, டில தே ஐதர் நெவர் என்ரோல் ஆர் தே ட்ராப் அவுட் ஆஃப் ஸ்கூல்ஸ் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் டியூரிங் தீஸ் 8 years. யாரை பத்தி பேசுறாங்க? அந்த தே இந்த சில்ட்ரன் பத்தி தான் பேசுறாங்க, 6 and 14 years. அப்புறம் அப்போ சிக்கு அப்புறமா நம்ம டி சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ எங்க வந்து அந்த எஃப் வரும்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து தீஸ் 8 years சொல்லிட்டாங்களா, ஆஃப் தோஸ் ஹூ டூ கம்ப்ளீட் 8 years பத்தி இங்க வந்து பேசலாம். ஏன்னா அங்க என்ரோல் பண்ணிருக்காங்க, டிராப் அவுட்ஸ் பத்தி அங்க சொல்லிட்டாங்க. ஸோ இங்க ஆஃப் தோஸ் ஹூ டூ கம்ப்ளீட் 8 years ஆஃப் ஸ்கூலிங் த அச்சீவ்மெண்ட் லெவல்ஸ் ஆஃப் லார்ஜ் பர்சன்டேஜ். ஸோ இங்க வந்து அச்சீவ்மெண்ட் லெவல்ஸ் லார்ஜ் பர்சன்டேஜ்ன்றாங்க, இங்க லோ அச்சீவர்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஆஃப் லார்ஜ் பர்சன்டேஜ் இன் லாங்குவேஜ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் unacceptably low. Okay,
ஸோ அன்அக்செப்டபிளி லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அச்சீவ்மெண்ட் லெவல்ஸ் பெர்சன்டேஜ் அப்புறம் லாங்குவேஜ் எல்லாம். ஸோ இங்க வந்து நம்ம என்ன சொல்லலாம், எஃப் வரும் அப்படின்ட்டு சொல்லலாமா. இதுக்கு ஃபாலோ பண்ணி நம்மளால இங்க எதுவும் போட முடியாது. இங்க வந்து ஏதோ எம்பவர்ட் த்ரூ எஜுகேஷன் பத்தி பேசியிருக்காங்க. ப்ரிசைஸ் தோஸ் ஹூ சப்போஸ் டு பி எம்பவர்ட் த்ரூ எஜுகேஷன் பத்தி இங்க இருக்கு. இங்கேயுமே வந்துட்டு the troubles of these to be empowered people, never the history of India has the demand for the இந்த education பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம சொல்லும் பொழுது it is no wonder that a majority of these excluded and low achievers come from the most deprived section of the society. So இங்க வந்து achievers பத்தி பேசியிருக்காங்க, low achievers பத்தி பேசியிருக்காங்க. So கடைசி இதுல பாத்தீங்கன்னா the achievement levels of large percentage in language mathematics is unacceptably low ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த லோ பக்கத்துல நம்ம எதை ஆட் பண்ணோம், இட் இஸ் நோ வண்டர் எதுக்குன்னா தட் அ மெஜாரிட்டி ஆஃப் தீஸ் எக்ஸ்க்ளூடட் அண்ட் லோ அச்சீவர்ஸ் கம் ஃப்ரம் த எதுக்கு லோ டிப்ரைவ்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டினால. ஸோ இட் இஸ் ஏ ஓவர் இயர். ஓகே, ஸோ இப்போ நம்ம கையில பி அண்ட் சி இருக்கு. ஸோ பி அண்ட் சியா இல்லை சி அண்ட் பியா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ தே ஆர் ப்ரிசைஸ்லி. ஸோ இப்போ தே ஆர் ப்ரிசைஸ்லி நம்ம பொழுது those who supposed to be empowered. அப்போ இந்த deprived sectionல இருந்து வரவங்களை பத்தி தான் இங்க பேசியிருக்காங்க. ஓகே, with heightened political consciousness about the plight of these to be empowered people. அப்போ இது இவங்கள தான் வந்து empower பண்ணும் through education. அப்போ என்ன பண்ணும், with heightened political consciousness about the trouble of these to be empowered people, never in history of India has the demand for inclusive education been as intense as today. So fervent is intense as today. So அப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன்ல வரும், பி, அதுக்கப்புறம் தான் சி வரும். ஓகே, டைரக்டா இதுக்கப்புறம் நம்மளால இதை போட முடியாது. ஓகே, இங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ப்ரிசைஸ்டா சப்போஸ் டு பி எம்பவர்ட் த்ரூ எஜுகேஷன் மூலியமா அவங்களை எம்பவர் பண்ணுன்றத சொல்லியிருந்தாங்க. ஓகே, இதான் சீக்வென்ஸ். ஸோ நம்மளுக்கு நார்மலா நீங்க பேர் பண்ணா இது ரெண்டும் கண்டிப்பா பேர் ஆயிருக்கும். எப்படி பேர் ஆயிருக்கும், இங்க வந்து 8 years பத்தி பேசியிருப்பாங்க, அவங்க என்ரோல் பண்ணதை பத்தி பேசியிருப்பாங்க, இதுக்கு கீழே தான் இது வரும்ன்றது 8 years பத்தியே இங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இது மூணும் கண்டிப்பா பேர் ஆயிருக்கும். இங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க, லோ அச்சீவ் பண்ணது, அதோட இதை பத்தி அவங்கள எப்படி கொண்டு வரதுன்றது பிலையும் சிலையும் இருக்கும். ஓகேயா, சரி. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாமா. ஸோ இங்க தேர்ட் இஸ் எஃப். ஓகே, 14th one, first sentence என்ன வரும், E வரும். 15th question, second sentence will be D. 16th question, fourth sentence will be A, option 1. 17th question, fifth will be B, so fourth option. Okay, so we have done with what? We have done with even para jumble. So இப்போ நம்ம comprehension குள்ள போகலாம். சரி, காம்ப்ரிஹென்ஷன் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க, காம்ப்ரிஹென்ஷன்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு அந்த கொஸ்டின்ஸை முடிஞ்சா சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களால மனப்பாடம் பண்ண முடியும்னா கொஸ்டின்ஸ் மட்டுமே ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ல நம்மளுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து பேராகிராஃபும் ரைட் சைட்ல கொஸ்டின்ஸும் வரும், ரெண்டுமே சேமா தான் இருக்க பொழுது. இங்க நம்ம வந்து ஸ்க்ரால் பண்ணி பாக்குறதுனால கீழே படிச்சுட்டு மேல வரும். நீங்க இங்க படிக்கும் பொழுதே உங்களுக்கு பக்கத்துல வந்து அதோடைய காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். ஸோ கடகடன் கொஸ்டின்ஸை படிச்சு ஹிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. எந்த கொஸ்டினை பத்தி நீங்க இந்த பேராகிராஃப்ல பாக்குறீங்களோ அங்க போய் அந்த ஆப்ஷன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அதை ரிவிஷன் பண்ணிட்டு அந்த ஆன்சரை நீங்க அட்டன் பண்ணிடலாம். அப்படியும் உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும். சரியா, ஓகே. ஸோ இப்போ நம்ம கீழே இருக்க கொஸ்டினை பார்த்துக்கலாம். Why there is a practice of stumble burning even though there is a combined harvest technique available? So stumble burning is nothing but ஒரு சிலது வந்து இந்த ஹார்வெஸ்ட் பண்ணும் பொழுது கீழே இருக்க இலைகள் அதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் சேர்த்து பேர்ன் பண்ணுவாங்களா, அதுதான் இங்க ஸ்டம்பிள் பர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க டியூ டு inefficiency of technique and short period of time for the production of another crop. அப்படி இல்லைன்னா although this technique is efficient, it is time taking and doesn't worth to wait. இல்லாட்டி farmers cannot afford any techniques as they have limited resource available to them. ஸோ இந்த 3 விஷயத்தை இங்க கொடுத்துருக்காங்க.
inefficiency டெக்னிக்ல இருக்கு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அடுத்து வந்து டெக்னிக்ஸ் இஸ் சஃபிஷியண்டா இருக்கு, டைம் டேக்கிங்கா இருக்கு, ஸோ டசன்ட் ஒர்த் வெயிட் பண்றதுக்கு ஒர்த் கிடையாது. இல்லைன்னா அவங்களுடைய டெக்னிக்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஸ்டம்பிள் பர்னிங் பத்தி தேடுவோம். ஓகே, ஸோ ஸ்டம்பிள் பர்னிங். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் சென்டென்ஸ்ல இருந்து படிக்கலாம். Stumble burning is practiced predominantly by the farmers in North India. It releases harmful gases. So இங்க வந்து ஸ்டம்பிள் பர்னிங் பத்தி பேசியிருக்காங்களா, நான் சொன்னேன்ல அந்த இலை அதெல்லாம் வந்து கீழே இருக்கும், அதெல்லாம் சேர்த்து அவங்க எரிக்கிறத தான் சொல்றாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு கேட்டிருந்த விஷயம் என்னது? ஸ்டம்பிள் பர்னிங், திஸ் ப்ராக்டிஸ் ஹஸ் கிரியேட்டட் வாஸ்ட் ஸ்மோக். ஸோ அந்த எரிக்கிறதுனால வாஸ்ட் ஸ்மோக் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, stumble burning during this thing. Okay, to see stumble burning burnt. Okay, so just a minute. Stumble burning in Punjab பத்தி கொடுத்துருக்காங்க. ஏதாவது பீரியட் பத்தி இல்லாட்டி வந்து அந்த inefficient இருக்கிறத பத்தி எல்லாம் இருக்கான்றத செக் பண்ணலாம். Stumble burning வந்து deleterious. Okay, 20 times higher than. Okay, so time period பத்தி இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. Okay, so this promoted stumble burning. What promoted? இங்க இருந்து படிப்போமா? The Green Revolution increased greatly rice wheat production, which simultaneously increased the stumble post harvest. However, the popular combined harvesting technique was not efficacious, as machines left behind 1 foot tall sticks. Okay, இங்க வந்து this prompted stumble burning as a low cost and speedy solution available to farmers due to limited time period of 20 to 25 days between the harvesting one crop and sowing another. So 20-25 daysன்றது வந்து ஒரு லிமிட்டெட் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு அங்க இருக்கிறதுல ஷார்ட் டைம் பீரியட்னு கொடுத்துருந்தாங்களா. ஸோ இதுதான். ஸோ ஒரு கிராப்ல இருந்து இன்னொரு கிராப்புக்கு அடுத்ததை வந்து அவங்க சோ பண்றதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ டியூ டு inefficacies to techniques and short period of time there are sorry for the production of another crop, அதுதான் அங்க நம்ம பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Second one, with the reference to the second paragraph, how can we say that pandemic could be worse in North India? ஓகே, ஸோ இங்க வந்து இது ஃபுல்லும் ரீட் பண்ணணும் நம்மளுக்கு அவசியம் இல்லை, அங்க ஒரு வாட்டி நம்ம ரீட் பண்ணிட்டாலே நமக்கு புரியும். எப்படியும் நம்ம செகண்ட் பேராகிராஃப் பார்க்கணும். அப்படி இல்லை நீங்க அதை ரீட் பண்ணிட்டு வரீங்கனாலும் இன்னும் நம்மளுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இஸ் திஸ். செகண்ட் பேராகிராஃப் நம்மளுக்கு இங்க இருந்து ஆரம்பிக்குது. ஓகே, stumble burning is practiced predominantly by farmers in North India. It releases harmful gases including nitrogen dioxide and carbon dioxide into atmosphere. In recent years, this practice has created vast smoke blankets across the Indo-Gangetic Plain and numerous neighboring countries, including Delhi. Okay, this directly exposes millions of people to air pollution. As per TERI, the Energy and Resource Institute report, 2019, the air pollution in New Delhi and other parts of North India was 20 times higher than the safe threshold level as prescribed by the World Health Organization. Okay, so stumble burning also has a deleterious impact, so harmful. It's nothing but harmful impact on soil fertility, destroys organic fertilizers and reduces groundwater levels. Stumble burning during the pandemic. Okay, so இத பத்தி தான் questionல இருக்கு. Could worsen the situation by making lungs weaker, people more susceptible to disease. It could also impact those recovering from infection. ஸோ அந்த நோயிலேருந்து ரிகவர் ஆகிறவங்கள கூட வந்து இன்ஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ படிக்கலாம். Because there are more industries that cause pollution and makes more prone to infection. அடுத்தது என்னது? As stumble burning helps in making virus active in the air, since Delhi is surrounded by many states which have increasing number of cases, in northern states the practice of stumble burning is more, which thrills the health and recovery of patients. Okay, so இங்க என்ன சொல்லியிருக்காங்க?
4th பாயிண்ட்ல இது கண்டிப்பா வராதுன்னு தெரிஞ்சிச்சு. செகண்டும் வராது. தேர்டும் பார்த்தீங்கன்னா சரௌண்டட் பை ஸ்டேட்ஸ்னால வந்து இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் கேசஸ் இருக்குன்றதுனால இல்ல. நார்தர்ன்ல வந்து பிராக்டிஸ் ஆஃப் ஸ்டம்பிள் பர்னிங் இஸ் மோர். ஓகே, விச் பில்ஸ் த ஹெல்த் ஆஃப் recovery of the patients would be the answer. Third question. Okay, as per the information given in the passage, which of the following statements is correct? So எது வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. மோஸ்டா இந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் கரெக்ட் இன்கரெக்ட்னா நீங்க வந்து கடைசியா எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த இது கண்டென்ட் கம்மியா இருக்கோ அதிகமா இருக்கோ உள்ள நம்ம தேடி பார்த்தா தானே போட முடியும். பேராகிராஃபா நீங்க நல்லா படிச்சிருக்கீங்கன்னா இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா கடைசியா சூஸ் பண்ணுங்க. Okay, so people in the capital could have more pollution related health issues. Stringent steps were taken by the government to control the pollution. So நம்ம government related பார்க்கணும். Subsidies were given by the government to farmers not to burn okay, ஸ்டம்பிள் பர்னிங் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சப்சிடிஸ் தேட போகிறோம். ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்களா பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ண. பீப்புள் இன் கேபிட்டல் வந்து மோர் பொல்யூஷன் ரிலேட்டட் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அது நம்ம அந்த கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடுலாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகி பொல்யூட் ஆகுதுன்னு சொன்னாங்கல்ல. ஸோ இந்த பாயிண்ட் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கு. ஓகேயா? ஸோ பீப்புளுக்கு வந்துட்டு கேபிட்டல் டெல்லியில தான் அது நடக்குது. ஸோ இருக்கு. ஸ்ட்ரிஞ்சன்ட் ஸ்டெப்ஸ் வேர் டேக்கன் பை த கவர்மெண்ட்டும் சப்சிடிஸும் பார்க்கலாம். ஸோ சப்சிடிஸ் பத்தி எங்கனாச்சும் இருக்கா? stringent steps எடுக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எங்கேயாச்சும் வந்துட்டு இதுக்கு மெஷர்ஸ் ஆர் ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வார்த்தை இருக்கா அப்படின்றத பாருங்க. டு பிகம் ஃபர்டைல், ஸோ ப்ரொவைடிங் ஸ்டெப்ஸ். கவர்மெண்ட் அப்படின்ற வேர்ட் கூட இங்க யூனியன் கவர்மெண்ட்னு இருக்கு. So this year the Union government is testing an innovative method, PUSA decomposer developed at the Indian Agricultural Research Institute, PUSA. The PUSA decomposer is set 4 tablets made by extracting fungi strains that help the paddy straw to decompose at a much faster rate than usual, giving farmers the option to shred the straw, spray a solution containing the fungal strains and mix the soil for decomposition. Okay, so அப்ப கவர்மெண்ட் வந்து ஒரு மெஷர் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து இது மெடிசின்ஸ் 4 டேப்லெட்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க டு டீகம்போஸ். ஓகே, ஸோ வேற ஏதாவது சப்சிடிஸ் பத்தி ஒரு ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் பத்தி பேசியிருக்காங்களா? ஸோ இங்கே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ வேற ஏதாச்சும் இங்க இருக்கா? ஓகே, ஸோ இங்கே வேற எதுவும் இல்லை இந்த 2 பேராகிராஃப்ல. ஸோ இங்கே பார்ப்போம். இங்கே பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஜஸ்டிஸ் மதன் எம் Lokur has a one-man committee to monitor and provide steps to prevent stubble burning activities in Punjab, Haryana and UP. Haryana submitted that numerous steps are taken to curb. Okay, so curb stubble burning in Punjab and Haryana, including the development of the app to notify authorities about the stubble burning committed in particular field. ஓகே, ஸோ கவர்மெண்ட் வந்து எதுவும் சப்சிடிஸ்லாம் வந்து கொடுத்த மாதிரி தெரியல இது வரையும். ஓகே, ஸோ கவர்மெண்ட்ன்றது கீழே தான் இருந்துச்சு நம்மளுக்கு. இங்கே வந்து சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கு, பட் அப்படி எதுவும் நம்மளுக்கு இல்லை. ஸோ அப்போ நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சப்சிடிஸ்லாம் கவர்மெண்ட் எதுவும் கொடுக்கல, பட் stringent ஸ்டெப்ஸ், ஓகே, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்டெப்ஸ் were taken by the government to control pollution. ஸோ இங்கே டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்ல, ஸோ இந்த ஆப்ஷனும் கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்கு? ஆப்ஷன் 5 will be your answer. ஓகே, fourth one. ஸோ ஃபுல்லாக நீங்கள் படித்து ஒரு வாட்டி பாருங்க. ஓகே, what will be the impact of PUSA decomposer on the environment? So PUSA ன்றது last paragraphல நம்ம பார்த்தோம். It will help in decreasing harmful gases in the air and improve air quality. By this innovation, the quality and fertility of soil will increase. It will lead to reduced cost of farming and maximum profit. So PUSA இங்க இருக்கு. This year the Union government is testing an innovative method. Yes, அங்க நம்ம பார்த்தோம். PUSA decomposer developed at the Indian Agricultural Research Institute, PUSA. The PUSA decomposer is set
of 4 tablets made by extracting this. Okay. So அப்ப அது என்ன பண்ணுது? Okay, so அப்போ இது வந்து it is a new revolution in farming. This has the potential to reduce the stubble burning related problems. Okay, so அப்போ stubble burningல என்ன நடக்குது? இந்த கேஸ் எல்லாம் பொல்யூட் பண்ணி அந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம்ல, அங்க ஜென்ரலா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம முன்னாடி படிக்கும் பொழுது அந்த ஸ்டம்பிள் பர்னிங் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம். இட் ரிலீசஸ் ஹார்ம்ஃபுல் கேஸஸ் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல, இன்க்ளூடிங் இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு இன்டு தி அட்மாஸ்பியர். அப்போ இதனால வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்றதுக்கு தான் வந்து நம்ம இந்த இதுல படிச்சோம். பொட்டன்ஷியல் டு ரெடியூஸ் ஸ்டம்பிள் பர்னிங். அப்போ இங்க பாருங்க, by this innovation the quality of fertility of soil will increase. Second one correct. Next, it will help in decreasing harmful gases in the air and improve the air quality அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது it will lead to reduce the cost of farming and maximum profit. இதை நம்ம பார்க்கல, ஸோ இதை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ 1 and 2 கண்டிப்பா வரும், where it is fourth option. சரியா, fourth option தான் நான் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே, fifth question. According to the passage, which of the following steps is taken to stop stubble burning? So storage houses will be built to keep stubble for any other use. Government will facilitate farmers by purchasing all leftover stubble. Electronic machines were provided to farmers to destroy post-farming stubble. Okay. Providing farming equipments to the farmers by the government. So இங்க equipments கிடையாது, என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து இந்த டேப்லெட்ஸ்லாம் வந்து ஃபார்மர்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்டோரேஜ் ஹவுஸ்லாம் கொடுக்கல. அடுத்து வந்து பர்ச்சேசிங் ஆல் லெஃப்ட் ஓவர் ஸ்டம்பிள், எலக்ட்ரானிக் மிஷின்ஸ் இது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆப்ஷன் 4 will be your answer. Next one, which of the efficacies? ஸோ அதோட சிமிலர் மீனிங்கை நம்ம பார்க்கணும். எஃபிகசிஸ்னா என்னது? எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம், ஸோ சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து சஸ்டெயின், சீப், இர்ரிலவென்ட் இஸ் சம்திங் லைக் யூஆர் நியர் டு த பாயிண்ட், பிசைட் த பாயிண்ட் அப்படி சொல்லலாம். பேரன்னா வந்து நம்மளுக்கு ஒரு அன்ப்ரொடக்டிவாக இருக்கிறத சொல்லலாம். ஸோ இங்கே சிமிலர் மீனிங் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் வில் பி யுவர் ஆன்சர். ஓகே, deleterious. ஓகே, இங்க வந்து deleterious. ஸோ இந்த வேர்டோட ஆப்போசிட் மீனிங், ஸோ ஹார்ம்ஃபுல் ஒரு டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெக்காப்ஸ்ல கூட இன்னைக்கு இந்த வேர்டை நம்ம பார்த்தோம். ஸோ இங்க இக்னரன்ஸ் இருக்கு, அட்வர்ஸ் இருக்கு, பெனிஃபிஷியல் இருக்கு, காஷன் ஆர் இன்ஜூரியஸ். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கும்பொழுது என்ன பார்த்தோம், இந்த வேர்ட் கூட நம்ம பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு வெக்காப்ஸ்ல ஸோ ஆப்போசிட் கேட்டிருக்கும் பொழுது இது டேமேஜ், ஹார்ம்ஃபுல்னா என்ன ஆன்சர் வரும்? Option 3 will be your answer. 8th question. Okay, so 8th question நம்ம போட்டாச்சு. அப்போ comprehension ஃபுல்லாவே முடிச்சாச்சு. ஓகே, எல்லா கொஸ்டினும் we have done. ஓகே, சரி. ஸோ இன்னைக்கு வந்து செஷன் வந்து கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஒரு வேர்டுக்கும் கூட நான் இங்க மீனிங்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருந்தேன். டஃப்பா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த கிராமருக்கு ஏற்ற மாதிரி எந்த வேர்டு அங்கே வரும்னு சொல்லிட்டு பார்த்து நீங்க போடணும். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் மட்டும் கண்டிப்பா பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி செஷன். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.